என் பேர் நூர் முகமது. தமிழக வரலாற்றில் நிறையா போராட்டங்கள் பண்ணிட்டேன். முஸ்கான் சித்திக்கை கொலை பண்ணானுங்க, அதுக்கு என்கவுண்டர் பண்ண சொல்லி தூக்கையுடன் ஆர்ப்பாட்டம் பண்ணது இந்த தமிழக மக்கள் கட்சி என்று அதன் நிறுவன தலைவர் நூர் முகமது நான் தான். 97ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுயேட்சையாக நின்று பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளை மக்கள் வீழ்த்தி என்னை சுயேட்சையாக கவுன்சிலராக வெற்றி பெற செய்தனர். அதேபோல் ஒரு நாள் வரும், இந்த தமிழ்நாட்டில் மாற்றக்கூடிய சூழ்நிலை மக்கள் மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களிலும் இடைத்தேர்தல், பொது தேர்தல், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி என்று 48 தேர்தல்களில் போட்டியிட்டு விட்டேன். 49வது முறையாக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்டிருக்கிறேன். அங்கே மண் சட்டி எடுத்து போனேன், இறுதி சடங்கு எல்லாம் செய்கிற மாதிரி. ஈரோட்டில் இடைத்தேர்தலில் மணி எடுத்துகிட்டு போனேன். இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு ஆக வேண்டும். இந்த காசுக்கு அடிமையாகி ஓட்டு போற்றக்கூடாது. மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்துவிடும். மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்றால் கல்வி, மருத்துவம், அரசியல் வழங்கும் திட்டம் கொண்டு வர வேண்டும். இது யாருமே சொல்றதில்லை. அப்புறம் என்னதான் வேலை? இலவசம் இலவசம் என்று கொடுத்து நாட்டை கடனாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னி கடங்கார நாடாக ஆக்கி விடுவாங்க. ஒவ்வொரு தலையிலும் அது சுமையாக போகிவிடும். ஆகவே மக்கள் மாற்றணும். மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த அடிமை வாழ்வு மாறிவிடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். போதும், இதுவரைக்கும் மக்கள் ஏமாந்தது. இப்போ மீடியாஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால விழிப்புணர்வு வந்துவிட்டது. இனி மக்கள் இந்த காசுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. காசை வாங்குவாங்க, ஓட்டை மாற்றி தான் போடுவாங்க. அந்த நிலைமையை ஏற்படுத்துங்க. மக்களை நம்பியே நான் இந்த பொது சேவை செய்து வந்திருக்கிறேன். நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து குடிநீர் குழுக்கள் முறையை தடுத்து நிறுத்தினேன். இதுக்கெல்லாம் நான் தான் போயிருக்கிறேன். இந்த முஸ்கான் சித்தி கொலை பண்ணானுங்க, அதுக்கும் நான் தான் குரல் கொடுத்துருக்கிறேன். அவனை என்கவுண்டர் பண்ண சொல்லி தூக்கு கயிறுடன் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். இப்போ தெருநாயெல்லாம் கடிச்சிருது, அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். தெருநாய் கடிச்சு குழந்தைங்க செத்து இருக்குது, அதுக்கும் போராட்டம் பண்ணியிருக்கேன். நான் பொது சேவையில் நான் 93லேருந்து பொது சேவையில் தொடர்ந்து சேவை செய்து வருகிறேன். 95ஆம் ஆண்டு குறிச்சி மக்கள் பொதுநல இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கி மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறேன். அதன் வாயிலாக 97ஆம் ஆண்டு அமோக வெற்றி. இடைத்தேர்தலிலே பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சி முதல் எதிர்கட்சி வரை அனைவருமே தோல்வியுற்றனர். இந்த நிலைமை இந்த தமிழகத்திலே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளர இது நடக்கணும். சுயேட்சையாக நிறைய பேர்த்த தேர்ந்தெடுக்கணும். அரசியல் எல்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்காக காசு கொடுக்குறாங்க? தேர்தல் நேரத்தில் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது கொடுக்குறாங்களா? வீடு தேடி வரும் காசும், டிஃபன் பாக்ஸு எல்லாம் வரும். இந்த இது கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா 2வது பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. மக்கள் மீது வரி ஏற்றுறதுல மட்டுமே குறிக்கோளாக இருப்பாங்க. இந்த நிலைமையை மாற்றுங்க. போதும், இது வரைக்கும் நம்ம அடிமையாக வாழ்ந்தது போதும். மீடியாஸ் எல்லாம் வந்ததுனால உடனடியாக மக்களுக்கு அவ்வப்போது நடக்கக்கூடியது நன்றாக தெரிகிறது. யூடியூப்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாம் பார்த்துடுறாங்க. ஆகவே பொதுமக்களே, உங்களுக்காக நான் இந்த குரல் கொடுத்து வருகிறேன். எனக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, ஒரு நல்ல ஒரு சமூக சேவகர் எவனாவது இருந்தான்னா அவனுக்கு ஓட்டு போடுங்க. இந்த அரசியல் கட்சிகளை நம்பி நாம் அடிமையாக வாழ்ந்தது போதும். எந்த காலத்தில் தான் மாத்துறது? சுதந்திரத்துக்காக போராட்டங்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் குண்டடிபட்டு போயிட்டாங்க. இந்த சுதந்திரத்தை மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கக்கூடியது மக்கள் தான் மாற்றணும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், பொதுமக்களே, தயவு செய்து நான் இதை கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதுமே சுயேட்சைகளை ஆதரியுங்கள், நல்ல வேட்பாளர்களை ஆதரியுங்கள். தொங்கு சட்டமன்றம் அமைய வேண்டும். ஒரு சுயேட்சை இல்லைன்னுனாக்கா அந்த முதல்வர் பதவியும் கூட ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு ஆகணும். அப்போத்தான் அவங்க பயப்படுவாங்க மக்களை பார்த்து. ஆகவே தயவு செய்து இந்த நேரத்தில் முக்கியமாக மாற்ற வேண்டியது, தமிழ்நாட்டில் சரித்திரம் மாற்றணும். மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்கள் நீங்கள். அதனால் இவங்ககிட்டலாம் நான் கேட்டு மண்டாடி பயனில்லை. உங்ககிட்ட நான் கேட்குறேன், தயவு செய்து இந்த முறை மாற்றுங்க. சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடுங்க, நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க என்ற மாதிரி எவனாவது சமூக சேவகர் இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடலாம் தாராளமாக. உங்களை தேடிட்டு வருவான். இந்த அரசியல் கட்சிகள் நம்பி போனால் எந்த இதுவுமே நடக்க போகிறதில்ல. நாம் அடிமையாகத்தான் வாழணும். நன்றி கூறி விடை